கோர் ஜாவோட கண்டினியூஷன் தான் பார்க்குறோம். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அரே. அரேனா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் 2 டேட்டா டைப் இருந்துச்சு. ஒன்று பிரிமிட்டிவ், நான் பிரிமிட்டிவ். இந்த நான் பிரிமிட்டிவ்ல நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் என்ன அப்படின்னா அரே. ஓகே, அரேங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் மோர் தென் ஒன் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அரே யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே பேக்கேஜ்குள்ளே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அரே டெமோ அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டேன். இந்த அரே டெமோக்குள்ளே நான் ஒரு மெயின் மெத்தட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் வழக்கம் போல். ஓகேவா? இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், அரேவை ஃபஸ்ட்டு அரேக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. அது எப்படின்னா, நான் என்ன டேட்டா டைப் கொடுக்கணும், நான் இன்ட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா இன்ட்டு ஏ ஆஃப் அரேவை இதான் அரே அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா ஓப்பன் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? இன்ட்டு ஏ ஆஃப் அரே ஈக்குவல் டு அதுக்கு நீங்கள் இன்ட்டு எவ்வளோ லென்த் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் கொடுக்குறீங்களோ இதுக்கு பேர் தான் லென்த்து. இப்போ எத்தனை கொடுக்குறீங்களோ, இப்போ 3ன்னு கொடுத்தீங்கன்னா 3 வேல்யூ கொடுக்கலாம். 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 வேல்யூ கொடுக்கலாம். இது வந்து என்ன கொடுக்கணும், இன்டீஜர் டேட்டா டைப்பில் கொடுக்கணும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் லென்த்து. இந்த லென்த்தை நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, சிஸ் அவுட்டில் அரேயோட லென்த் தெரியல அப்படின்னா எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, சிஸ் அவுட்டில் ஏ டாட் லென்த் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்னா அதோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். இது அதோட ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் இதை கால் பண்ண அப்படின்னா என்னோட அரேயோட லென்த் என்னவோ அந்த லென்த் இங்கே கிடச்சிடும். ஓகேவா? இப்போ என்னோட என்ன சொல்லியிருக்கேன், இதான் என்னோட அரே. என்னோட அரேவோட லென்த் மொத்தம் 3. இந்த 3 லென்த்துக்கு நான் எவ்வளோ வேல்யூ அப்படின்னு கொடுக்கல இன்னும். ஸோ நான் வேல்யூ எதுவுமே கொடுக்காம இப்போ அந்த டேட்டாவை என்னால் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியாது. இப்போ நான் அரேவுக்கு 3 லென்த்து கொடுத்துருக்கேன். அது என்ன பண்ணுவோம், எனக்கு 3 பாக்ஸை கிரியேட் பண்ணி வச்சிரும். 0 1 2 அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் பேஸில் 3 பாக்ஸை கிரியேட் பண்ணிவிடும். இந்த லென்த் 3 அப்படின்னா இண்டெக்ஸ் மொத்தம் 2. இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், லென்த் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? லென்த்துங்கிறது 1 2 3 அந்த மாதிரி வரும். இண்டெக்ஸ் வந்து 0 1 2ன்னு வரும். ஓகேவா? இப்போ எனக்கு 3 பாக்ஸ் கிரியேட் பண்ணி எம்டியாக இருக்குது. அந்த எம்டியாக இருக்கிற பாக்ஸில் என்ன டிஃபால்ட் டேட்டா டைப் என்னவோ அது பிரிண்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சிஸ் அவுட்டில் நான் என்ன சொன்னேன், நம்ம இண்டெக்ஸ் பேஸில் தான் வந்து அரேவை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஏ ஆஃப் இண்டெக்ஸ் பேஸில்னா ஏ ஆஃப் 0th இண்டெக்ஸில் நான் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். இப்போ அதுக்கு நான் 0th இண்டெக்ஸில் எந்த வேல்யூமே கொடுக்கல. நான் ஏ ஆஃப் 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். எனக்கு 0. ஓகேவா? எனக்கு எந்த டேட்டாவுமே கொடுக்கல அப்படிங்கும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிவிடும். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், என்னோட டேட்டா கொடுக்க போகிறேன். இப்போ ஏ ஆஃப் 0க்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். அந்த பாக்ஸில் உள்ள ஏ ஆஃப் 0த்துக்கு ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். அப்படின்னா என்ன வேல்யூனா 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். திரும்ப ஏ ஆஃப் 1க்கு ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். என்ன வேல்யூ அப்படின்னா 20. ஏ ஆஃப் 3க்கு என்ன வேல்யூ கொடுக்க போகிறேன், 30. ஓகேவா? நான் எல்லாமே என்ன இங்கே இன்ட்டுன்னு மென்ஷன் பண்ணதில் நான் எனக்கு கொடுக்குற வேல்யூ எல்லாம் இன்ட்டாக இருக்கணும். நீங்கள் வேறு டேட்டா டைப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட வேல்யூ எல்லாத்தையுமே நான் இன்ட்டாக ஸ்டோர் பண்ண போகிறேன். சரி, நான் இப்போ இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா சிஸ் அவுட்டில் நான் டேரெக்டாக இதை ஏவை மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். என்ன வருதுன்னு பாருங்கள். எனக்கு என்ன பண்ணுது, சாரி, ஏ ஆஃப் 3 ஏ ஆஃப் 2 போடணும்ல, 0 1 2 நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணுது. ஏன்னா நான் கொடுத்துருக்கிறது அரேவோட வேல்யூ. ஓகேவா? அரேவோட வேல்யூவை டைரெக்டாக அதோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நேமை பிரிண்ட் பண்ணால் அதோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நேம் ஸ்டோர் ஆகிருக்குல்ல, அந்த ரெஃபரன்ஸ் நேமோட ஐடி தான் காட்டுமே தவிர எனக்கு என்ன இங்கே நான் பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கணும் அந்த டேட்டா காட்டாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 2 விதத்தில் பிரிண்ட் பண்ணலாம். ஒன்று ஃபார் இங்கே என்ன காட்டுறேன் அப்படின்னா இன்ட் ஐ ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் ஏ டாட் லென்த்து ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ இன்ட் ஐயோட வேல்யூ என்ன, ஐயோட வேல்யூ 0, இங்கே என்ன 0ன்னு இருக்கும். ஏ டாட் லென்த்துன்னு நான் என்ன சொன்னேன், 3ன்னு சொல்லிட்டேன் இந்த இடத்துல ஆல்ரெடி. ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ 0ன்னு இருக்கும்போது எனக்கு உள்ளே வந்துட்டு என்ன 0th இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். அடுத்து 1ன்னு இருக்கும்போது 1ல் உள்ளது பிரிண்ட் ஆகும். 2ன்னா 2ல் ஒன்று தான், 3 வந்து பார்க்கும். ஓகேவா? 3 லெஸ் தென் 3 இருக்கணும்னு எனக்கு லூப்புக்குள்ளே வராது. ஓகேவா? இப்போ நான் சிஸ் அவுட்டில் இதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னா ஏ ஆஃப் எனக்கு வந்து ஒவ்வொரு முறையும் ஐ தானே ஐட்ரேட் ஆகுது. எனக்கு இங்கே என்ன 0ன்னு வந்துச்சு அப்படின்னா எனக்கு 0த்தில் உள்ள வேல்யூ பிரிண்ட் ஆகணும். 1ன்னு வந்துச்சுன்னா 1ல் உள்ள வேல்யூ. இப்போ இங்கே எனக்கு வந்து தானே 0 1 2 3ன்னு மாறும். ஸோ நான் இந்த இடத்துல நான் டைரெக்டாக ஐயை பாஸ் பண்ணிடுறேன்.
ஓகேவா? அப்படி நான் டைரெக்ட்டா ஏ பாஸ் பண்ணும்போது, ஏவோட ஃபர்ஸ்ட் வந்து 0 இருக்கா? இந்த இடத்துல 0 வரும்போது 0ல உள்ள வேல்யூ என்னவோ அது பிரிண்ட் ஆகும். திரும்ப 1 வரும்போது 1ல உள்ள வேல்யூ, 2 வரும்போது 2ல உள்ள வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ கண்ட்ரோல் F11 குடுக்குறேன். எனக்கு வந்து 10, 20, 13 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொரு டைப்ல எப்படி பிரிண்ட் பண்றதுன்னா, வேல்யூ பேஸ்டு. இது இண்டெக்ஸ் பேஸ்டு. இது வேல்யூ பேஸ்டு. என்னோட ஏவோட ரெஃபரன்ஸ் நேம், என்னோட ஏவோட டேட்டா எல்லாம் இதுக்குள்ள இருக்கும். இது என்ன பண்ணுறேன், வேல்யூ பேஸ்டில் 1, 2, 3 அப்படிங்கிற வேல்யூ பேஸ்டில் இன்னொரு ரெஃபரன்ஸ் நேம் ஸ்டோர் பண்ணுறேன். அந்த ரெஃபரன்ஸ் நேம் பின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? என்னோட டேட்டா டைப் என்னவோ அதான் என்னோட ரிட்டன் டைப்பில் இருக்கணும். ஓகேவா? சிஸ் அவுட்டில் என்னோட பிஏ கொடுக்குறேன். ஓகேவா? 10, 20, 30, 10, 20, 30. ஓகே, இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நான் சிங்கிள் வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சிஸ் அவுட்டில் ஏ ஆஃப் 0 மட்டும் கொடுக்கலாம். ஓகேவா? கண்ட்ரோல் F11. ஓகேவா? 10. இப்போ இதில் இருக்கிறதுலையே பெரிய வேல்யூ பிரிண்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா, மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு கேட்பாங்க. ஏ டாட் லென்த்து. ஓகேவா? ஏ டாட் லென்த்து அதோட -1. ஏ டாட் லென்த் என்ன? இதான் ஏ டாட் லென்த்து. இது 3. ஓகேவா? ஏ டாட் லென்த்து என்னது? 3. 3 -1 எத்தனை? சரி, இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன வருது? எனக்கு என்ன வந்திருக்கு? 2 வந்திருக்கு. ஏ டாட் லென்த்து -1. இப்போ எனக்கு என்ன 2 வந்துருச்சா? இதை நான் இதுக்குள்ளே எப்படி பிரிண்ட் பண்ணுறது? இப்போ ஏ டாட் லென்த் -1னா எனக்கு 2 வந்துருச்சு. இப்போ என்ன, ரெண்டாவது இண்டெக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நான் இதை இதுக்குள்ளே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? யோசிங்க. ஏ ஆஃப், ஓகேவா, ஏ டாட் லென்த்து -1. ஓகேவா? அப்போ எனக்கு என்ன, இந்த இடத்துல 2ன்னு இருந்துச்சு. இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே இப்போ 2ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ நான் F11 பிரிண்ட் பண்ணுறேன். 2ஓட வேல்யூ 30. எனக்கு மேக்ஸிமம் எவ்வளோ நம்ம மேக்ஸிமம் இருக்கிற அரேலேயே மேக்ஸிமம் வேல்யூ எது? 30. ஸோ எனக்கு 30 பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போது நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து என்ன டேட்டா கொடுத்துருக்கோமோ அந்த டேட்டா பிரிண்ட் ஆகிடும். அப்படி டேட்டா மென்ஷனே பண்ணலை, இப்போ ஏ ஆஃப் 2 மென்ஷனே பண்ணலை, இப்போ ஏ ஆஃப் 2 நான் அந்த இடத்துல மென்ஷனே பண்ணாமல் கமெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஏ ஆஃப் 2 என்ன வரும்? டிஃபால்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? எனக்கு இங்கே டிஃபால்ட் வேல்யூ ஏ ஆஃப் 2 பிரிண்ட் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ ஆஃப் 0 இருக்கா? ஏ ஆஃப் 0வை காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன், ஏ ஆஃப் 0க்கு நான் 100 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு எந்த டேட்டா ஏ ஆஃப் 0 எடுக்கும்? இது எடுக்குமா இல்லை இது எடுக்குமான்னு பார்க்கலாமா? ஏ ஆஃப் 0 என்ன இருக்குது? 100ன்னு இருக்குது. சரி, ஓகே, பெரிய நம்பர் இருக்கிறதால அதை எடுத்துச்சு அப்படின்னு நினைக்கிங்க. ஆனால் நான் 1 கொடுக்குறேன். இப்போ ஓகேவா? 1 கொடுத்தா எனக்கு 1 தான் பிரிண்ட் ஆகுது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஏ ஆஃப் 0 ஒன்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க, திரும்பவும் அது டூப்ளிகேட் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டாவதா மூணாவதா அடுத்தடுத்து என்ன கொடுக்குறீங்களோ அந்த டேட்டாவை அது ஓவர் ரைட் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிமிலர் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ண போகிறோம். அரேயை பற்றி நான் சொல்லிடுறேன். சப்போர்ட் சிமிலர் டேட்டா டைப். ஓகேவா? சிமிலர் டேட்டா டைப்பு. ஓகேவா? அப்புறம் என்னென்ன பண்ணோம் நம்ம? வி ஹேட் நாட் மென்ஷன் we had not mentioned value we will get default value of the corresponding data type. ஓகேவா? ஏதாவது ஒரு டேட்டாக்கு நான் வேல்யூ மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது என்ன பண்ணுது, அந்த டேட்டா டைப்போட டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்குது. நான் டூப்ளிகேட் வேல்யூ மென்ஷன் பண்ண அப்படின்னா use duplicate, we got duplicate in array index, we will get override data or value. ஓகேவா? டூப்ளிகேட் கொடுத்தா என்ன பண்ணுது, நான் ஓவர் ரைட் ஆனதோ இல்லை ஓவர் ரைடான அந்த இண்டெக்ஸோட டேட்டாவையோ இல்லை அந்த ஓவர் ரைடான இண்டெக்ஸோட வேல்யூவோ எனக்கு கிடைக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்,
லென்த் வந்து ஃபிக்ஸ்டு. நான் ஒன்ஸ் வந்து லென்த் ஃபிக்ஸ்டு எப்படின்னா லென்த் ஃபிக்ஸ்டு, லென்த் சேஞ்சே ஆகாது. இப்போது இந்த இடத்துல நான் 3 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல போயிட்டு நான் ஏ ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 5 அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்ட்ரோல் F11 அழுத்துறேன். என்னால் பிரிண்ட் பண்ண முடியல. நீ கொடுத்துருக்கிறது மொத்தம் 3 தான். இங்கே 3க்கு எத்தனை இண்டெக்ஸ் வரையும் இருக்கும்? 2 இண்டெக்ஸ் வரையும் தான் இருக்கும். 0, 1, 2 வரையும் தான் இருக்கும். ஆனால் நீ 3வது இண்டெக்ஸுக்கு ஒரு டேட்டா கொடுக்குற. உன்னோட பவுண்டரி லெவலில் வந்து தாண்டி கொடுத்த அப்படின்னா உனக்கு என்ன பண்ணுவேன்? நான் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் கொடுப்பேன். ஸோ என்னோட லென்த்தை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் இதுக்குள்ளே தான் சேஞ்ச் பண்ண முடியும். என்னோட டேட்டாவை பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இது ஸ்டாட்டிக். இதெல்லாம் வந்து இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கலெக்ஷன் மூவ் பண்ணுவோம். ஸோ நான் கலெக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ரோக்ராம் கிளாஸ் பார்க்கும்போது அரேயில் ஒரு 10 ப்ரோக்ராம் இருக்கும் மினிமம். அந்த 10 ப்ரோக்ராமும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஓகேவா? இன்டர்வியூ பேசிஸில் நீங்கள் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் ஒரே ஒரு விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். ஓகேவா? நாட் கெட்டிங் மச் போர். ஓகேவா? சீக்கிரம் முடிச்சிடுறேன். இப்போது இதான் என்ன மெயின் மெத்தட் பிரேக்கேட்டா? சாரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? நம்ம பார்த்தது எல்லாம் இதுவரையும் பார்த்தது 1 டைமென்ஷனல் அரே. ஓகேவா? இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 2D அரே. இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் லைட்டாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல. இன்ட்டு இங்கே என்ன கொடுக்குறேன்? இன்ட்டு ஏ ஆஃப் இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாமா? என்ன அதுன்னு பார்க்கலாம். நியூ இன்ட்டு இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3. ஓகேவா? இப்போது சரி, இதில் ஒரு ப்ராக்கெட்டை தூக்கி பார்க்கலாமா? எரர் அடிக்குது இல்லையானே? என்ன சொல்லுது? எரர் அடிக்குது. சேஞ்ச் டைப் இன்ட்டு 2 டேட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? 2 ப்ராக்கெட் கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஓகேவா? ஏ ஆஃப் இன்ட்டு 2D அரேன்னு பேர் இதுக்கு. இப்போது நீங்கள் 2 ப்ராக்கெட் கொடுத்துருக்கீங்களா? இதில் ஒரு ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு உள்ள ப்ராக்கெட்டு ரோ, ரெண்டாவது உள்ள ப்ராக்கெட்டு காலம். ஓகேவா? காலம்னா ரோனா என்னன்னு தெரியும். ரோனா உங்களுக்கு வந்து இந்த இப்படி போகிறது ரோ. ஓகேவா? இதுக்கு பேர் காலம். மேலே இருந்து வரதுக்கு பேர் காலம். ஓகேவா? மேலேருந்து வரதுக்கு பேர் காலம். ஹரிசாண்டலாக போகிறதுக்கு ரோ, வெர்டிகலாக வரதுக்கு பேர் காலம். இப்போது ஏ ஆஃப் என்கிட்ட 2 டேட்டா இருக்குது. என்னென்ன? ஏ ஆஃப் 0, 0, ஏ ஆஃப் 0, 0. இது ரோ, இது காலம். ஏ ஆஃப் 0, 0 என்ன? நான் 1ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது என்னோட 0th ரோவில் ஃபஸ்ட்டு காலம் 0th ரோ, அதில் ஃபஸ்ட்டு காலம் என்ன? 1. இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். சரி, நான் இதை மாற்றிடுறேன். எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதுக்கு 1 பழையபடி இருக்கலாம். அப்போதான் கொஞ்சம் 0th ரோவில் 0th காலம். ஓகேவா? 0th ரோவில் ஃபஸ்ட்டு காலம், 0th ரோவில் செகண்ட் காலம். ஓகேவா? ஜீரோத் ரோ முடிச்சிட்டேன். இப்போ திரும்ப ஃபஸ்ட் ரோவில் ஓகேவா? திரும்ப செகண்ட் ரோவில் 0, 1 2 ரோ தான் இருக்குது. கரெக்டாக 2 ரோ தான் வரும். ஏன்னா 2 இண்டெக்ஸ் தான் 0, 1. ஓகேவா? லென்த் 2 அப்படின்னால 0th ரோவில் 0th காலம் 1. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு வேல்யூ 2, இதுக்கு வேல்யூ 3, 4, 5, 6. ஓகேவா? 0th ரோவில் 0th காலம். ஓகேவா? அதுக்கப்புறம் 0th ரோவில் ஃபஸ்ட்டு காலம், அடுத்து 0th ரோவில் செகண்ட் காலம், திரும்ப ஃபஸ்ட் ரோவில் 0th காலம், ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் காலம்,
ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம். ஓகேவா? மொத்தம் நமக்கு எத்தனை காலம் இருக்கு? 3 காலம் 2 ரோ. 2 ரோக்கு டேட்டா கொடுத்துட்டோம். அதே மாதிரி 3 காலமுக்கும் டேட்டா கொடுத்துட்டோம். இப்போ நான் இது என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். நான் ஃபார் டைரெக்டாக பிரிண்ட் பண்ணிட்டு என்ன எக்ஸெப்ஷன் அடிக்குதுன்னு பார்த்துடலாமா? ஃபார் டைரெக்டாக கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன் இங்கே முன்னாடி வந்து இதில் பாருங்க. இதில் நீங்கள் ஒரு டேட்டா மட்டும் கொடுத்ததால உங்களுக்கு என்ன வந்திருக்கு, ஒரு ஒரு டேட்டா இது வந்துருந்துச்சு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் ஆஃப் அரே, ஒரு அரே சேர்ந்து வந்திருக்கு. ஓகேவா? 2 அரே கொடுக்குறதால ஒரு அரே சேர்ந்து வருது. ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல ஐஎஸ்ன்னு இருக்கு, அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இதை நான் கண்ட்ரோல் சேவ் கொடுக்குறேன். இருங்க ஒரு நிமிஷம். சரி, ஓகே. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணேன், இதை பிரிண்ட் பண்ணேன் கரெக்டாக, இந்த ரெஃபரன்ஸ் நேமை. இப்போ என்னோட டேட்டாஸ் எல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு பண்ணிவிடுவேன். முன்னாடி எனக்கு என்ன, ஒரு ஒன் டைமென்ஷனல் அரேவாக இருக்கும்போது வேல்யூ பேஸில் என்ன ஆச்சு, எனக்கு வெறும் இன்டீஜர் மட்டும்தான் ரிட்டர்ன் டைப்பாக வந்துச்சு. இப்போ என்ன, இன்டீஜர் ப்ளஸ்ஸு ஒன் அரே டைப்போட சேர்ந்து வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக நம்ம அரே டைப் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் டைம் தான் கிடைக்கும். ஸோ அதான் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. நமக்கு ரோக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ், காலம்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, வேல்யூ பேஸ்ட் அரேல நம்ம பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை என்னோட ஆக்சுவலாக என்ன இருக்குது, நமக்கு ஒரு ஃபார் லூப் இருக்குல்ல, நம்ம அதில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். எங்கே இருக்குது, இதுதான் என்னோட ஃபார் லூப். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ இதில் லென்த்தை நீங்கள் ஃபைன் பண்ணணும்னா எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, சிஸ் அவுட்டில் நார்மலாக லென்த்து ஃபைன் பண்ணணும்னா ஏ டாட் லென்த்து அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ நான் ஏ டாட் லென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்குது, என்னோட லென்த் வந்து 2 மட்டும் தான் கிடைக்குது. இன்னொரு லென்த் இருக்குது, அந்த லென்த் கிடைக்கல. இன்னொரு லென்த் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், சிஸ் அவுட்டில் ஏ டாட் ஏ ஆஃப், ஓகேவா, 0 அப்படின்னு வெறும் ஏ டாட் லென்த் அப்படின்னு கூப்பிட்டீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு இந்த ரோவை கால் பண்ணும். ஏ ஆஃப் 0னா காலமை கால் பண்ணும். இந்த ஏ ஆஃப் 0 டாட் லென்த் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். ஓகேவா? திரும்ப இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு 3 பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? எப்படி லென்த் பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 2, ஒன்று ரோன்னு ஒன்று இருக்குது, எனக்கு இன்னொன்று காலம்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், என்னோட ரோவை ஃபஸ்ட்டு ரன் பண்ணணும். அதுக்கு நான் வெறும் ஏ டாட் லென்த்னு வச்சுருக்கேன். இப்போ என்னோட காலமை ரன் பண்ணுறதுக்கு நான் ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு லூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதோட லென்த் நமக்கு தெரியல ஆல்ரெடி. அதோட லென்த் எவ்வளோ, ஏ ஆஃப் 0 டாட் லென்த். ஓகேவா? இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா சிஸ் அவுட்டில் ஏ ஆஃப், நமக்கு ரெண்டு ரெண்டு அரே தானே, எப்படி கூப்பிடுவோம், 0 0ன்னு கூப்பிடுவோம், இல்லை 0 1ன்னு கூப்பிடுவோம். ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஐயோட வேல்யூ வரும், இந்த இடத்துல என்னோட ஜேவோட வேல்யூ வரும். ஓகேவா? இதுதான் நம்ம இப்படி தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இதில் பாருங்கள், ஏ டாட் லென்த் இருக்கிற இடத்துல 2 இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு ஏ ஆஃப் 0 இந்த இடத்துல என்ன பண்ணும், ஏ ஆஃப் 0 வந்து இருக்கும். ஓகேவா? ஏ ஆஃப் 0 இருக்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ணும், ஜே ஆஃப் 0 வரும். ஏ ஆஃப் 0 ஜே ஆஃப் 0 ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஒன்னோட இருக்கா, அடுத்து திரும்ப என்ன பண்ணும், ஏ ஆஃப் 0 அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? திரும்ப என்ன பண்ணும், ஜே இருக்கா, ஜே லூப் மட்டும் ரன் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு 0 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஏ ஆஃப் 0 0வாக தான் இருக்கும். அடுத்து ஜே என்ன பண்ணும், 1 மட்டும் ஹைட்ரேட் ஆகும். ஓகேவா? ஏ ஆஃப் 0வாக இருக்கும்போது ஜே வந்து 1ஆ இருக்கும். 0 1க்கு எனக்கு அடுத்து 2 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அடுத்து ஏ ஆஃப் 0 அப்படியே தான் இருக்கும். அவுட் சைட் லூப்பு அப்படியே தான் இருக்கும். ஏ ஆஃப் 0 0வாக தான் இருக்கும். 0வாக தான் இருக்கும். ஓகேவா? ஏ ஆஃப் 0 0வாக தான் இருக்கும். அடுத்து இன்சைட் லூப் மட்டும் 1 டைம் ஹைட்ரேட் ஆகி 2ஆக மாறும். 0 ஆஃப் 2 என்னவோ அது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? திரும்ப என்ன பண்ணும், திரும்ப என்ன பண்ணும், என்னோட ஜே இருக்கா, எங்கள் ஜே லூப்பு திரும்ப 3ஆக மாறும். எனக்கு லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஏன்னா இதுவும் 3 இதுவும் 3. ஸோ 3 என்ன லெஸ் தென் 3ஆன்னு பார்க்கும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். திரும்ப மேலே போவோம். போயிட்டு திரும்ப ஏ ஆஃப் 0வாக இருந்துச்சா, இந்த இடத்துல 1ஆ மாறிடும். 1ஆ மாறினோடனே இங்கே 2, ஓகே, 1 லெஸ் தென் 2ன்னு பார்க்கும்போது எனக்கு கண்டிஷன் ஓகே ஆகிடும். திரும்ப இங்கே 1ன்னு வரும். எங்கே என்னோட ஏ ஆஃப் ஐயில் வந்து 1ன்னு இருக்கும். ஓகேவா? ஜே ஆஃபில் 0 தான் இருக்கும். திரும்ப 1ன்னு இருக்கும். ஜேல 2ன்னு மாறும்.
இங்கே ஒன்றுனே தான் இருக்கும். திரும்ப ஜேல 2ன்னு மாறும். எனக்கு இருக்கிற எல்லா டேட்டாவையும் பிரிண்ட் பண்ணணும். சரி ஓகே, நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். கண்ட்ரோல் F11. ஸோ பார்த்தீங்களா 1 2 3 4 5 6 இதான் 2 டைமென்ஷனல் அரே. லென்த் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் 2 டைமென்ஷனல் அரேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி லூப்பில் பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது இப்படி பிரிண்ட் பண்ணுறதால ஏன் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நேம் வருது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?